Hi students, welcome to Vanadari YouTube channel. I am Tilak. So SSC க்கு ஒரு வெறித்தனமான வேற லெவல்ல ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா SSC CGL ஃபோக்கஸ் பண்ணி. ஏன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸாம் சொல்லிருக்காங்க. எக்ஸாம்க்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு. அதுக்காக நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி டேட்டா இன்டர்பிரேஷன் டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பர்சன்டேஜ் டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா SSC CGL ரிவிஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போட்டுட்டு இருக்கோம். அதனால இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் நீங்க யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்துக்கலாம். சார் அந்த பிளேலிஸ்ட்டுக்கு நாங்கள் எங்க சார் போறது அப்படின்னா ஸோ வீடியோல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பாருங்க எங்கேயாவது ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆயிரும். இல்லைனாவே கூட சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தோணும் சார் இந்த வீடியோ பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து தான் வரணுமான்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அது டோட்டலி வேற, இது டோட்டலி வேற. சார் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அதை போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? இது நம்மளோட SSC CGL டிவிஷனில் தேர்ட் வீடியோ. இது வந்து ரீசனிங் பார்க்க போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் அரித்மெட்டிக் ஆப்டிடியூடு வரும், ரீசனிங் வரும்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ரீசனிங் டாபிக். ஆல்ஃபபெட் டெஸ்ட் ரீசனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்குறப்ப இப்போ ரீசன் நடந்த எக்ஸாம்லாம் பார்க்குறப்ப இந்த ஆல்ஃபபெட் டெஸ்ட் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இதுல நிறைய கேள்விகள் வருது. ஓகே, அதனால இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்தா அதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல வேற லெவல் பண்ணிடுவீங்க. ஸோ ஆல்ஃபபெட் டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதனால வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ ஒரு கொஸ்டினா பார்த்தலாம். ஆல்ஃபபெட் டெஸ்ட் டாபிக்கை இந்த ஒரு வீடியோல கம்ப்ளீட் பண்ணி விட்டுறலாம். ரைட்டு? ஓகே. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வனடாரிஸ்ல SSC ரயில்வேஸ்க்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்னா இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ஷியல் பேட்ச் தங்கி படிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி டீல் கேட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. SCDTEFUGH அடுத்து என்ன வந்திருக்கும்? WKL. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? STU இங்கே W. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? V தான் வந்திருக்கும். ஓகே, இப்போ V தானே வந்திருக்கு. அப்போ V எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதான் ஆன்சர் சொல்லி டிக் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் போடலாம், தப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. C இருக்கு, D விட்டு E வந்திருக்கு, F விட்டு G வந்திருக்கு, அப்போ H விட்டு I வரணும். ஸோ BI. அடுத்து இங்கே D இருக்கு, Dக்கு அப்புறமா E விட்டு F வந்திருக்கு, Fக்கு அப்புறமா G விட்டு H வந்திருக்கு, அப்போ Hக்கு அப்புறமா I விட்டு J வரணும். ஸோ VIJ. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் C. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C. ஸோ VIJ தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட். ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. B2CD அப்புறம் பிளாங்க்கு. ஓகேவா? ஃபில் பண்ணணும். BCD4, B5CD, BC6D. 4 ஆப்ஷன் என்ன வருதுன்னு பார்க்கணும். கவனிங்க. இப்போ என்னன்னா எல்லாமே Bல தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் C தான் வருது. அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் D தான் வருது. ஸோ இந்த BCDல எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து இந்த நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2, 4, 5, 6. அப்போ கண்டிப்பாக இங்கே 3 தான் வந்திருக்கணும். வெயிட் பண்ணுங்க. அந்த 3 எங்கே உட்கார வைக்கணும்னு இருக்கு. இங்கே Bக்கு அப்புறமா உட்கார வச்சிருக்காங்க, இங்கே Dக்கு அப்புறமா உட்கார வச்சிருக்காங்க, இங்கே Bக்கு அப்புறமா Cக்கு அப்புறமா. அப்போ என்னன்னா Bக்கு அப்புறமா Dக்கு அப்புறமாங்கிறப்ப இங்கே Cக்கு அப்புறமா இருந்திருக்கும். ஏன்னா Bக்கு அடுத்து Cக்கு அடுத்து Dக்கு அடுத்து திரும்ப Bக்கு அடுத்து Cக்கு அடுத்து. லாஜிக் கரெக்டாக உட்காந்துருக்கு. அப்போ இங்கே Cக்கு அடுத்து நீங்கள் 3 உட்கார வைக்கணும்னு அர்த்தம். அப்போ Cக்கு அடுத்து 3 உட்கார வச்சிங்கன்னா BC3D இஸ் த ஆன்சர். BC3D இஸ் த ஆன்சர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் B. BC3Dனா ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. ஸோ செகண்டுக்கு ஆன்சர் ஆப்ஷன் B. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரைட். ஸோ உங்களுக்கான மூணாவது கொஸ்டின். FAGGAFHAI IAH. அப்போ அடுத்து என்ன வந்திருக்கும்? ஓகே, ஸோ FGHI. அப்போ முதல் எழுத்து J தான் வரணும். இந்த ரெண்டு ஆன்சருமே அப்போ வராது. அப்போ இது ரெண்டுல யாரோ தான் ஆன்சர். FGHIJ. ஓகே, அடுத்து எல்லா இடத்துலையுமே A தான் இருக்கு. அப்போ JA. ரெண்டுமே ஒரு JA. அப்போ கடைசி லெட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கடைசி லெட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறப்பையும் Fக்கு அடுத்து G. ஓகேவா? அடுத்து அந்த GF வந்திருக்கு. Hக்கு அடுத்து I, அடுத்து I வச்சிருந்திருக்கு. அப்போ Jக்கு அடுத்து K, அதுக்கு அடுத்து தான் எனக்கு KAJன்னு வந்திருக்கும். அப்போ நமக்கு இந்த இடத்துல தான் கேட்குறாங்க. அப்போ JK தான் ஆன்சரு. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் A, JK. ஓகேவா? JK தான் ஆன்சர். எல்லா இடத்துலையும் பாருங்க அடுத்தது தான் வந்திருக்கும். FGHI. அப்போ JKனா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் A, JK. அடுத்த கேள்வி போகலாமா? ரைட். ஸோ உங்களான அடுத்த கொஸ்டின் இதை ட்ரை பண்ணுங்க. ELFA, GLHA, ILJA. அப்புறம் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் MLNA. இது எப்படி போடலாம்? ஸோ இதுக்கான ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். முதல் எழுத்தை மட்டும் பாருங்க. EFG. H விட்டுட்டு I. அப்போ இங்கே பாருங்க, ஈக்கு அப்புறமா F விட்டுட்டு G,
ஜிக்கு அப்புறமா ஹச் விட்டு ஐ ஜிஹெச்ஐ. அப்போ ஜே விட்டு கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கே ஸ்டார்ட் பண்ணணுங்கிறப்ப 2 ஆப்ஷன் வருது. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். அடுத்து எல் 2 இடத்துலையுமே எல் தான் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக எல் தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் இங்கே எம்மா எல்லாங்கிறது தான் பிரச்சனை. இந்த ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர், எம்மா எல்லாம் தான் பிரச்சனை. அப்போ அடுத்த மட்டும் பாருங்க. எஃப்க்கு அப்புறமா ஜி விட்டு ஹச்சுக்கு அப்புறமா ஐ விட்டு ஜே. அப்போ ஜேக்கு அப்புறமா கே விட்டு எல் வந்திருக்கணும். ஸோ கேஎல்எல்னா இதுதான் ஆன்சர். இது கூட பாருங்க ஏ சேமாக தான் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக இதுதான் ஆன்சரு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபோர்த்துக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஸோ உங்களுக்கான 5th கொஸ்டின் இதை ட்ரை பண்ணுங்க. சிஎம்எம் இஓஓ ஜிக்யூக்யூ ஃபில் பண்ணணும். அப்புறம் கேயூயூ. ஸோ ஜிஆர்ஆரா ஜிஎஸ்எஸ்ஆ ஐஎஸ்எஸ்ஆ ஐடிடியா இதுக்கான ஆன்சர். இப்போ இதை பாருங்களே, சிக்கு அப்புறமா டி விட்டு இ, இக்கு அப்புறமா எஃப் விட்டு ஜி, ஜிக்கு அப்புறமா ஹச் விட்டு ஐ தான் வரணும். சேம் டைம் ஐக்கு அப்புறமா ஜே விட்டு கே கரெக்டாக இருக்கு. அப்போ ஐ தான் வரணும். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் யார் வேணாலும் வரலாம். அடுத்து எம் 2 வாட்டி வந்திருக்கு, ஓ 2 வாட்டி வந்திருக்கு, கியூ 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ எம்க்கு அப்புறமா என் விட்டு ஓ, ஓக்கு அப்புறமா பி விட்டு கியூ, கியூக்கு அப்புறமா அப்போ ஆர் விட்டு எஸ். அப்போ ஐஎஸ்எஸ் தான் வந்திருக்கும். அப்போ தான் எஸ்க்கு அப்புறமா டிக்கு விட்டு யூ வரும். அப்போ ஐஎஸ்எஸ் இஸ் த ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐஎஸ்எஸ் இது ஆன்சர். 5th ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐஎஸ்எஸ். அடுத்த கேள்வி போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ZA5 Y4B XC6 W3D அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ சால்வ் பண்ணிடலாம். ஸோ ZYXW ப்ரீவியஸ் லெட்டர் போயிட்டே இருக்காங்க. இசட்க்கு முன்னாடி ஒய், ஒய்க்கு முன்னாடி எக்ஸு, எக்ஸுக்கு முன்னாடி டபிள்யூ. அப்போ டபிள்யூக்கு முன்னாடி எதுவும் இருக்கும், வி தான் வந்துருக்கும். ஏன்னா VWXYZ அப்போ வி வரும். ஸோ இந்த 3ல் யார் வேணாலும் வரலாம். நெக்ஸ்ட்டு 5 4 6 3 அப்போ அடுத்து 7 தானே வந்திருக்கும். இங்கே பாருங்கள் 5 4 6 3 அப்போ அடுத்து 7 தான் வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல 7 தான் வரும். ஸோ 7 வரணுங்கிறதுலையும் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா இப்போ இங்கே 7 இல்லை, இங்கே 7 இல்லை, நம்ம இதான் ஆன்சர் சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே முடிஞ்சிருச்சு. பட் அந்த 7ஐயுமே கூட இங்கே பாருங்கள் கடைசியாக வச்சுருக்காங்க, 2வது வச்சுருக்காங்க, கடைசியாக வச்சுருக்காங்க, 2வது வச்சுருக்காங்க. அப்போ கடைசியாக வச்சுருப்பாங்க. அப்போ V7 கடைசியாக வந்திருக்கும். அப்படி தான் இருக்குது. நடுவில் ஒரு அந்த லெட்டரையும் பார்த்துடலாம், ABCD. அப்போ இ வந்திருக்கும். அப்போ VE7 கரெக்டாக தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. நீங்கள் VA7 பிக் பண்ணிங்கனாலும் இதான் ஆன்சர்னு போடலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் QPO NML KJI ஃபில் இருக்குது, பிளாங்க், அதாவது ஃபில் பண்ணணும், பிளாங்க் இருக்குது. அப்புறம் EDC. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், HGFஆ CABஆ JKLஆ GHIஆ சால்வ் பண்ணிடலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா Q இருக்குது ஃபஸ்ட்டு, அடுத்து N இருக்குது, அடுத்து K இருக்குது. ப்ரீவியஸாக தான் போயிட்டுருக்கு. பட் இங்கே ஒரு விஷயம் பாருங்களேன், NOPQ. ஓகே, ஓ லாஜிக்கை பிடிச்சிட்டோம். என்னன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் இதுலேருந்து அப்படியே இதுக்கு வாங்களே, இங்கே பாருங்கள் CDE IJK LMN OPQ. அப்போ இதெல்லாமே கண்டினியூஸாக இருக்குது, இப்படி கண்டினியூஸாக இருக்குது. அப்போ CDE FGHIJK கரெக்டாக வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும், HGF தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ CDE FGH IJK LMN OPQ அப்படி தான் ஆர்டரில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், HGF தான் வந்திருக்கும். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, HGF இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். JAK KBL LCM MDN அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கலாம், JKL M அப்போ N தான் வரும். இதை தாண்டி முடிஞ்சதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, முடிஞ்சதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ முடிஞ்சது N தான். அப்போ N தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படி யோசிச்சாலும் N தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் லெட்டர் பார்க்குறப்ப ABCDE தான் வந்திருக்கும், NE. ஸோ NE என்ன வச்சே கண்டுபிடிச்சலாம் இதான் ஆன்சர்னு. ஸோ லாஸ்ட் லெட்டரையும் பார்த்துடலாம், KLMN அப்போ அடுத்து O வந்திருக்கும். அப்போ NEO இஸ் த ஆன்சர். ஸோ 8th ஆன்சர் ஆப்ஷன் பி NEO. 8th ஆன்சர் ஆப்ஷன் பி NEO. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ உங்களுக்கான 9th கொஸ்டின், BCB DED FGF HIH அப்போ அடுத்து என்ன வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டபுளாக வருதுல லெட்டர்ஸ், அதை மட்டும் பாருங்க. பிக்கு அப்புறமா C விட்டு D,
டிக்கு அப்புறமா இ விட்டு எஃப், எஃப்க்கு அப்புறமா ஜி விட்டு ஹச், அப்போ ஹச்சுக்கு அப்புறமா ஐ விட்டு ஜே, அப்போ ஜே ஜே வந்திருக்கணும். ஸோ ஜே ஜேன்னு பார்க்குறப்ப எனக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வருது. ரைட். அடுத்து சென்ட்ரல் லெட்டரை பார்த்தா முடிஞ்சிச்சு. ஸோ சி டி விட்டு இ, எஃப் விட்டு ஜி, ஹச் விட்டு ஐ, அப்போ ஜே விட்டு கே. ஸோ ஜேகேஜே இஸ் த ஆன்சர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ 9th ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜேகேஜே. ஜேகேஜே 9th ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின். இதை பாருங்க. P5QR, P4QS, P3QT, இங்கே P1QV, இந்த இடத்துல என்ன வந்துருக்குன்னு கேட்குறாங்க. கன்ஃபார்மாக தெரியுது எல்லா இடத்துலையுமே P தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ P தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடுத்து நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5, 4, 3 செகண்ட் இடத்துல தான் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே 1, அப்போ இந்த இடத்துல 2 வந்திருக்கும். அப்போ P2. ஸோ P2 வச்சாலே நம்ம இதான் ஆன்சர் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்துடலாம். Q Q Q, அப்போ Q தான். அடுத்து R S T U V, அப்போ P2Q U தான் ஆன்சர். ஓகேவா? TUV, அப்போ P2QU தான் ஆன்சரு. அப்போ ஆன்சர் டெஃபினட்டாக ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி சிஜிஎல்கான ரிவிஷனில் ஆல்ஃபபெட் டெஸ்ட் டாபிக் பற்றி உங்களுக்கு நடத்தியிருக்கோம். இப்போ நான் 10 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இதே 10 கொஸ்டின் தான் எக்ஸாம் ஆகுமானலாம் தெரியாது. ஆனால் இந்த ஆல்ஃபபெட் டெஸ்ட் டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதுக்கான ஒரு ஐடியாவை நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ரொம்ப முக்கியமாக எந்த டாப்பிக்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வருதோ அதை நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டே வரலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் ரிலவெண்ட்டாக போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்துக்கோங்க. சிஜிஎல் படிக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.